பல நாள் இப்படியே போகுது, மன்னன் மாறி போனால் என்ன, நான் சிவநெறியிலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்லி இந்த அம்மையார் சிவநெறியிலிருந்து வழுவாமல் தான் அணிந்த திருநீரும் தான் அணிந்த ருத்ராட்சமுமாகவே காட்சி தந்து இவர் சைவத்தை எப்படியாவது மதுரையிலே மீண்டும் தழைக்க வேண்டும் சொல்லி குலச்சிறையாராக இருக்கக்கூடிய மன்னரை அழைக்கிறார். குலச்சிறை நாயனாரை அழைத்து குலச்சிறை நாயனார் இடத்திலே எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்ன உடனே குலச்சிறை நாயனாருக்கு ஒரு என்ன தோன்றுதுன்னா, ஒரு எண்ணம் தோன்றுது. ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வராரு. அந்த அடியார் எல்லா ஊர்களுக்கும் சென்று சிவாலயங்கள் எல்லாம் பாடி பரவக்கூடியவர், அங்கெல்லாம் சைவத்தை தலைக்க செய்தவர். அந்த அடியாரை மதுரைக்கு அழைத்து வந்து விட்டால் எப்படியாவது இந்த மதுரை மாநகரிலே சைவத்தை மீண்டும் தலைக்க செய்வார் அப்படின்னு சொல்லி குலச்சிறையார் ஒரு யோசனை சொல்றாங்க. இந்த யோசனையை கேட்ட அடுத்த மாத்திரத்திலேயே ஞானசம்பந்தனுடைய பெயரை கேட்டவுடனே கூன்பாண்டியனுக்கு எப்படி வெப்பு நோய் தணிக்க ஆரம்பித்ததோ அதை போலவே இந்த அம்மையாருக்கு பெயரை கேட்ட உடனேயே ஞானசம்பந்தன் என்ற பெயர் ஏதோ ஒன்றை செய்ததன் காரணமாக உடனடியாக அழைத்து வரும்படி குலச்சிறையாரை அனுப்புகிறார்.